திருபுவனம் போலீஸ் விசாரணையில உயிரிழந்த கோவில் காவலாளி அஜித்குமார் அடிக்குமாறு போலீசார் கிட்ட சொன்ன சார் யாரு அப்படின்னு கேள்வி எழுப்பியுள்ள தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காவல்துறையினருக்கு கவுன்சிலிங் வழங்க தமிழக அரசு தீவிரமா பரிசீலிக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. சென்னையில செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவங்க அஜித்குமாரோட மறைவுக்கு சாரி சொல்லிட்டா போதுமா, இவ்வளவு பெரிய இழப்புக்கு போன்ல சாரி மட்டும் சொன்னா போதுமா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் நேர்ல சென்று அஜித்குமாரோட குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டாமா, முதலமைச்சர் நேர்ல சென்று பார்ப்பதை எது தடுத்தது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. கோவில் காவலாளி அஜித்குமாரோட கொலை வழக்குல சாட்சிகள் மிரட்டப்படுவதா சொன்னவங்க மற்ற திருட்டு வழக்குகள்ல இது போன்ற கடும் நடவடிக்கை இருக்குதா அப்படின்னும் இந்த சம்பவத்துக்கு பிறகே தனிப்படைகள் களை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா இதுவரைக்கும் தனிப்படைகளை கூலிப்படைகளா தான் பயன்படுத்தி இருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு தமிழிசை சரமாரியான கேள்விகளை தமிழக அரசுக்கு எழுப்பியிருக்காங்க. திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது இது போன்ற சம்பவங்களுக்கு முதல்வர் தான் பொறுப்பு, ஆனா ஆளும் கட்சியா இருக்கும்போது இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் அதிகாரிகள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. காவலர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குவது பற்றி தமிழக அரசு தீவிரமா சிந்திக்கணும்னு வலியுறுத்தி இருக்காங்க. திமுக ஆட்சியில பொதுமக்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க.